ஆதியாகமத்தின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் கடைசி வசனத்தை நீங்க வாசிச்சீங்கன்னா, அப்பொழுது தேவன் தாம் உண்டாக்கின எல்லாவற்றையும் பார்த்தார், அது மிகவும் நன்றாய் இருந்தது. அவ்வளவுதான், அவர் எல்லாம் பினிஷ் பண்ணிட்டார். நம்ம ஆண்டவர்கிட்ட ஒரு பெரிய விஷயம் பைபிள் முழுக்க நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா, நம்ம கிட்ட கொடுக்கும் பொழுது அதை ஆண்டவர் ஃபுல்ஃபில் பண்ணி தான் கையில கொடுப்பாரு. நம்மளை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போன்னு கொடுக்க மாட்டார். உதாரணமா பழைய ஏற்பாட்டை கொடுக்கும்போது ஃபுல்ஃபில் பண்ணி முற்றிட்டுன்னு கொடுத்துட்டார். புதிய ஏற்பாட்டை கொடுக்கும்போது முழுசா கொடுத்துட்டார். கொடுத்துட்டு என்ன சொல்றாரு, இதோடு கூட எதையும் நீ கூட்டவும் வேண்டாம், குறைக்க வேண்டாம், ஏன்னா ஃபுல்ஃபில் ஆயிடுச்சு, இவ்வளவுதான், இதான், இதுக்கு மேல ஒண்ணு கிடையவே கிடையாது அப்படின்னு. இதுக்கு அடுத்த வெர்ஷன் ஒன்று வரவே வராது. இதுக்கப்புறம் அடுத்த ஒரு அப்கிரேட் வெர்ஷன் ஒன்று வராது. அதே மாதிரி தான் இதையே வசனத்தையே அப்படி பண்ணி கொடுத்தா, மனுஷன் கையில கொடுக்குற பூமியை எல்லாம் ரெடி பண்ணி அவங்க கையில தான் கொடுத்தார். அதை கொடுக்கும்பொழுது கர்த்தர் சொன்னது 2 விஷயம். ஒன்று, அதை பத்திரமா வச்சுக்கோ, இன்னொன்று பாதுகாப்பாக வச்சுக்கோ. இந்த 2 தான் ஆண்டவர் சொன்னார். பத்திரமா வச்சுக்கோ, பாதுகாப்பா வச்சுக்கோன்றதுக்கு பின்னாடி 2 முக்கியமான காரியங்கள் இருக்கு. இந்த திட்டத்தை கொலாப்ஸ் பண்றது, அதுதான் பிசாசினுடைய வேலையாக இருக்கிறது. நம்ம கிட்டையும் அப்படிதான் ஆண்டவர் மிக முக்கியமான காரியங்கள் கொடுத்திருக்கிறார். நம்ம மேல எப்பவுமே கர்த்தருக்கு ஒரு பிளான் 2 ஆங்கிள் இருக்கும். ஒரே விஷயம் தான் 2 விதமாக இருக்கும். எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒன்று, பரலோகத்திலிருந்து ஒரு திட்டம் நம்ம மேல் ஓடிக்கொண்டே இருக்கும். பரலோகம் நம்ம மேல ஒன்று வச்சு செஞ்சுட்டே இருக்கும். நம்மை கொண்டு பூமியில ஒன்று செஞ்சுக்கிட்டே இருப்பாரு. இது 2ம் சேர்ந்து ஒரு காரியத்தை செய்யும். நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். ஆபிரகாமை ஆண்டவர் கானானுக்கு போக சொல்றாரு. கானானுக்கு ஏன் போக சொல்றாரு? நீ போ கானானுக்கு, அவ்வளவுதான். அவர் போறாரு. அங்கே போய் சொல்றாரு, உனக்கு ஒரு குமாரனை தருவேன். ஏன் அவர் கேட்கிறார், குமாரன் இல்லாமல் இருக்கிறனே, பிள்ளை இல்லாமல் இருக்கிறனே, ஒரு குமாரனை தருகிறார். குமாரனை கொடுத்த பிறகு, இந்த குமாரனை எங்கேயும் கூட்டிட்டு போகாத, அவன் அங்கேயே இருக்கட்டும் அப்படிங்கிறார். இப்ப அவனுக்கு 2 பசங்க, அவங்களுக்கு 12, அதுல ஒரு பையனுக்கு 12 பசங்க, யாக்கோபுக்கு. இப்படி வந்துகிட்டே இருக்கு. வேர்ல்ட்லி பிளான் போயிட்டே இருக்கு. இந்த பிளானுக்கு மேல கர்த்தருடைய பிளான் ஒன்று இருக்கு. என்னன்னா, ஈசாக்கு அங்க வரணும், அந்த இடத்தில் தான் கிறிஸ்து பலியாகணும், அதே இடத்துல தான் மீட்பு உலகம் முழுக்க தொடங்கணும். இவ்வளத்தினுடைய பிளானுடைய உலகத்தின் திட்டம் தான் போயிட்டு இருக்கு கீழே. இந்த திட்டத்தை ஆபிரகாம் புரிந்து கொண்டால் அந்த பரலோகத்தின் திட்டத்தோட சேர்ந்து நம்ம ஓட முடியும். எனக்கு அது புரிஞ்சிருச்சுன்னா நான் என்ன செஞ்சிருவேன், ஹெவனோட கூட சேர்ந்து ஓடுவேன். எனக்கு இப்ப அந்த திட்டம் புரியல, ஆனா என்ன ஏன் சொல்றாரு, ஆண்டவர் சொல்றாரு, ஒரு விஷயத்த சொல்றாரு, நான் செய்யறேன், அவ்வளவுதான். நான் செஞ்சுக்கிட்டே இருக்கணும். ஏன்னா எனக்கு மேல இருக்க திட்டம் என்ன செய்யாது, தெரியாது. என்னத்துக்காக என்ன அப்படி போக சொல்றாரு, என்னத்துக்காக இப்படி பண்ண சொல்றாரு எனக்கு தெரியாது. கானானுக்கு போயிட்டேன், அவ்வளவுதான். ஒருவேளை எனக்கு அந்த திட்டம் தெரிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்க, என்னை கொண்டு போயிட்டு ஆண்டவர் அங்க ஈசாக்க கொண்டு ஈசாக்க வழியா கிறிஸ்து வர போறாரு, இந்த திட்டம் எனக்கு புரிஞ்சிருச்சுன்னா நான் அவரோடு கூட ஓட தொடங்குவேன். எனக்கு என் மேல இருக்க திட்டத்துக்கு நான் புரிஞ்சுக்கிட்டு நடக்க தொடங்குவேன். அப்படி எனக்கு புரிஞ்சுக்கிற அளவுக்கு கெப்பாசிட்டி இல்லையா, ஒன்றும் இல்லை, கர்த்தர் சொல்றதை செஞ்சுக்கிட்டே இருந்தா போதும், அந்த திட்டம் அப்படியே போயிட்டே இருக்கும். இன்னைக்கு நம்ம எல்லாருக்கிட்டையும் இருக்கிற பிரச்சனை என்னன்னா, நம்ம மேல இருக்கிற ஹெவன்லி திட்டம்னு ஒன்று இருக்கிறதையே மறந்துடுவோம். நம்ம அப்படி ஒன்று இருக்கிறதையே மறந்துட்டு, இந்த பூமியில கர்த்தர் என்ன எதுக்கு வச்சாரு, என்ன டாக்டராக்க, இன்ஜினியராக்க, என்ன ஒரு எலக்ட்ரிஷியனா, பிளம்பரா, இல்ல, இது உண்மை, வச்சது உண்மை. ஆனா இதுக்கு பின்னாடி ஒரு ஹெவன்லி பிளான் ஒன்று ஓடிட்டு இருக்கு. அதை புரிஞ்சுக்கிட்டு ஓடாத வரைக்கும் உங்களுக்கு இந்த ஓட்டம் கஷ்டமாக இருக்கும். இஸ்ரவேல் ஜனங்களை கானானுக்கு போக சொல்றாரு. கானானுக்கு ஏன் போக சொல்றாருன்னா, அந்த கானானுக்கு அவங்க போனா தான் அதை வச்சு ஆண்டவர் பல காரியங்கள் செய்ய முடியும். அங்க வரணும், கிரைஸ்ட் எல்லாம் வரணும், பரலோகத்தின் திட்டம் இருக்கு. அங்கே தாவீது வரணும், தாவீதின் சிங்காசனம் வரணும், தாவீதின் சிங்காசனத்துக்கு இயேசு வரணும். ஆனா இந்த திட்டம் புரியாத இஸ்ரவேலர்கள் இங்கே உட்காந்துக்கிட்டு, எனக்கு மன்னா கொடுக்கல, எனக்கு தண்ணி இல்ல, எனக்கு இவ்வளவு பிரச்சனையா இருக்குது. அப்புறம் சொல்றான், அந்த வழி அவனுக்கு மனமடிவாக இருந்தது, ஆனா போகிறது எனக்கு கஷ்டமா இருக்கு, ஃபீல் பண்ணிட்டே இருக்கான், முறுமுறுத்துக்கிட்டே இருக்கான். ஏன் அப்படின்னா, இவன் போய் சேர்ந்து கானானில் இவனை கொண்டு செய்ய போகிற பெரிய காரியத்தை குறித்து இவனுக்கு தெரியாது, அதை பத்தி இவனுக்கு புரியாது. புரியாதனுடைய விளைவு, இப்ப என்னை கர்த்தர் நடத்துகிற பாதை எனக்கு கடினமாக இருக்கிறது. இதே மாதிரி தான் நம் அத்தனை பேருக்கும் கர்த்தர் ஒன்று செஞ்சு வச்சிருக்கிறார். இங்க யாருமே, நான் எப்பவும் சொல்வேன், 100% சொல்வேன், சபைக்குள்ளே நீங்கள் யாரும், கிறிஸ்துவுக்குள்ளே நீங்கள் யாரும் ஆக்சிடென்டாக வரவே இல்லை. ஏதோ எதிர்பாராத விதமா இயேசு ஏத்துக்கிட்ட, தெரியாம ஒரு நாள் இருக்கும்போது சுவிசேஷம் சொன்னார், அப்படிலாம் கிடையவே கிடையாது. ஹெவன்லி பிளான், திட்டம், பரலோகத்தினுடைய மகா பெரிய திட்டத்தில் நீங்களும் நானும் ஒரு அங்கமாக இருக்கிறோம். நாம ஒரு மிகப்பெரியதான ஒரு வீட்டுல வாசக்கல்லா இருக்கலாம், இல்ல கிச்சன்ல இருக்கிற கடப்பாக்கல்லா இருக்கலாம், இல்ல பாத்ரூம்ல இருக்கிற டைல்ஸா இருக்கலாம், இல்ல பெட்ரூம்ல இருக்க டைல்ஸா இருக்கலாம். ஆனா நம்ம அத்தனை பேரும் அந்த வீட்டினுடைய ஒரு பார்ட். என்னை எதுவா வச்சிருக்கிறது வேற, ஆனா அந்த வீட்டினுடைய பார்ட்ல நானும் இருக்கிறேன். புதிய எருசலேமில் நானும் ஒரு பார்ட், அவ்வளவுதான். அப்ப எனக்கு தெரியணும், நான் ஒரு மிகப்பெரிய ஹெவன்லி பிளான்குள்ள தான் சர்ச்சுக்குள்ளே கொண்டு வரப்பட்டேன்.
ஒரு ஹெவன்லி பிளானுக்குள்ள தான் கிறிஸ்துவுக்குள்ள கொண்டு வரப்பட்டேன். என்னை கூட்டிட்டு வந்தது ஆண்டவர் சும்மா இல்ல, ஐயோ பாவம் ஒரு பையன் ரோட்ல கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காப்ல, இவரை பணக்காராக்கி விடுவோம் அப்படின்னு கர்த்தர் கூட்டிட்டு வரல. இவரை கொண்டு வந்து சரி பரவாயில்ல பாவம் மனுஷன் ரொம்ப யாரும் இல்லாம அனாதையா இருக்காப்ல, கொண்டு வந்து எல்லாரோடையும் சேர்த்து விடுவோன்னு கூட்டிட்டு வரல. தாயின் கருவில் உருவாகும் முன்னமே ஹெவன்லி பிளான் என் மேல இருக்கு. அந்த ஹெவன்லி பிளான்ல தான் நான் கொண்டு வரப்பட்டிருக்கிறேன். நான் கொண்டு போகப்படுற இந்த பிளானுக்கு பின்னாடி கர்த்தர் எனக்கு திட்டத்தை வச்சிருக்கிறார். இந்த திட்டம் புரியாததுனால தான் நாம் வழி விலகி போகிறோம் அல்லது சோர்ந்து போகிறோம். இப்ப ஆதாமுக்கு இந்த திட்டம் தெரியல. இத்தனைக்கு யோசிச்சு பாருங்க, பாவமே செய்யாத ஒரு மனுஷன், அவங்ககிட்ட கர்த்தர் சொல்றார், இந்த தோட்டத்தை பண்படுத்து, இதை காவல் செய். அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த தோட்டத்துக்குள்ள ஒரு ஜீவ விருட்சம் இருக்கு, அந்த ஜீவ விருட்சத்தை புசிக்கிறவனுக்கு மரணம் கிடையாது. இந்த ஜீவ விருட்சம் வரப்போற கிறிஸ்துவுக்கான அடையாளம். இதே மாதிரி பரதீசில ஒரு ஜீவ விருட்சம் இருக்கு, அதை புசிக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. அதை எப்படி கிரைஸ்ட் பாதுகாக்கிறோரோ அதே மாதிரி நீ இதை பாதுகாக்கணும். அதுக்கு உனக்கு ஏற்ற துணையை நான் கொடுப்பேன். நீ எப்படி கிரைஸ்டுக்கு மனவாட்டியின் சபை ஒன்று இருக்குதோ உனக்கு ஒரு மனவாட்டி சபை வரும். இவ்வளவோ ஆதாமுக்கு பின்னாடி இருக்கிற பிளான். அப்ப இந்த பிளான் படி ஆதாம் தெரிஞ்சுக்கிட்டாருன்னா, ஸ்பிரிச்சுவலோடைய அவருடைய மேப்பை தெரிஞ்சுக்கிட்டாருன்னா, அவருக்கு கர்த்தர் நியமித்தவைகளில் அவர் கவலைப்படாம ஓடி இருப்பாரு, ரொம்ப கேர்ஃபுல்லா இருந்திருப்பாரு. பல நேரத்தில் நம்ம கிட்ட இருக்கக்கூடியதான வேல்யூ நமக்கு தெரிய மாட்டேங்குது. ஆதாம் கிட்ட இருந்த தோட்டத்தினுடைய வேல்யூ அவனுக்கு தெரியவே இல்லை. அதனுடைய விளைவு என்ன ஆயிருச்சு? ரெண்டே வேலை கொடுத்தாரு. ஒன்று, பண்படுத்து, இதை மெயின்டைன் பண்ணு, உங்ககிட்ட கொடுத்தத நீ மெயின்டைன் பண்ணு, பத்திரமா வச்சுக்கோ. 3:11 வாசிங்க. இதோ சீக்கிரமாய் வருகிறேன், ஒருவனும் உன் கிரீடத்தை எடுத்துக்கொள்ளாதபடிக்கு உனக்குள்ளதை பற்றி கொண்டிரு. ஆண்டவர் ஒன்று கொடுத்திருக்கிறாரா ஒரு கிரீடத்தை, அவர் வருகிற வரைக்கும் அதை பத்திரமா வச்சுக்கணுமா. ஏன்னா அப்படி வரும்போது அவர் வேறொன்று கொடுப்பார். ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காது உள்ளவன் கேட்க கடவன், ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு. அந்த இடத்துல ஆண்டவர் ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் நான் வருமளவும் உனக்கு கொடுத்ததை பத்திரமா வச்சுக்கோ. இப்போ நீங்க ஒரு இடத்துல உங்களை ஒரு காரியத்துக்கு வர சொல்லியிருக்கிறாங்க, உங்ககிட்ட ஒரு லெட்டர் அனுப்பிச்சிருக்கிறாங்க, அக்னாலஜ்மெண்ட் லெட்டர். அந்த லெட்டரை கொண்டு போய் நீங்க கொடுத்தாதான் அந்த வேலை கிடைக்கும். அப்ப அந்த வேலை கிடைக்கிற வரைக்கும் அந்த லெட்டரை நீங்க என்ன பண்ணணும்? பத்திரமா வச்சுக்கணும். இல்லைன்னா அது கிடைக்காது, அந்த வேலை கிடைக்காது. அதே மாதிரி தான் கர்த்தர் சொல்றாரு, ஆதாம் கையில ஒரு தோட்டத்தை கொடுத்துட்டு இதை பத்திரமா வச்சுக்கோ, இதை நீ என்ன செய்ய, பண்படுத்து, இதை மெயின்டைன் பண்ணு. ஏன்? இதுக்குள்ளான விஷயங்கள் ரொம்ப முக்கியமானது. அப்படித்தான் ஆண்டவர் உங்க கையிலும் என் கையிலும் மிக முக்கியமான விஷயத்தை கொடுத்திருக்கிறார். இன்னைக்கு முதலாவதாக அந்த பண்படுத்துகிறது, குடும்பத்தை பத்திரமா. இப்ப உங்க குடும்பத்தை எடுத்துக்கோங்க, இதான் ஃபர்ஸ்ட் குடும்பம். இந்த குடும்பத்துக்குள்ள, இந்த தோட்டத்துக்குள்ள என்னென்னலாம் இருந்துச்சோ எல்லாம் உங்க குடும்பத்துக்குள்ளேயும் இருக்கும். இப்ப ஆண்டவர் அதை மெயின்டைன் பண்ற பொறுப்பை கொடுத்திருக்கிறார். யார் கையில கொடுத்திருக்கிறாரு? ஆண் கையில கொடுத்திருக்கிறார், கணவன் கையில கொடுத்திருக்கிறார். ஆனா இது ரெண்டு பேரையும் சார்ந்தது. அதான் ரொம்ப முக்கியம். ஆண்டவர் வந்து பண்படுத்து காவல் செய்யும் சொல்லும் போது ஏவாள் இல்ல, அந்த இடத்துல மனுஷி உருவாக்கப்படல. இப்ப ஆண்டவர் சொல்றாரு, இதை பண்படுத்து காவல் செய், பிரமாணம் கொடுத்துட்டார். இதான் கட்டளை, இதான் அவன் செய்ய வேண்டியது. இன்னைக்கு உங்க கையில ஆண்டவர் ஒன்று கொடுத்து வச்சிருக்கிறாரு பத்திரமாக. அதை கொடுக்கும் பொழுது ஆண்டவர் சொல்றாரு, குடும்பம் ரொம்ப இம்பார்ட்டன்ட், இதை பண்படுத்தவும் காவல் செய்யவும் உங்க கையில ஆண்டவர் கொடுத்து வச்சிருக்கிறார். ஆனா இன்னைக்கு நாம எத்தனை பேர் இந்த குடும்பத்தை ரொம்ப பத்திரமா வச்சிருக்கிறோம் பத்திரமா வச்சிருக்கிறோமாங்கிறதா கேள்வி. நிறைய பேருக்கு இப்போ உங்க வீட்டுல ஒண்ணு இருக்குது இல்லையா, உங்க வீட்டுக்குள்ள பீரோக்குள்ள நகை இருக்குது, எப்படி வச்சிருக்கிறீங்க? எப்படி வச்சிருக்கீங்க? பத்திரமா வச்சிருக்கீங்க. நீங்க போடுற செருப்பு இருக்குது, வாசல்ல இருக்குது, எப்படி வச்சிருக்கீங்க? வச்சிருக்கிறீங்க. யாராவது நைட்டு செருப்பை செயின் போட்டு கட்டி கேட்டோட வச்சுட்டு போயிருக்கீங்களா? எடுத்து பீரோக்குள்ள வச்சு பூட்டுவீங்களா? ஆனால் நகையை டெய்லி யூஸ் பண்றீங்களோ இல்லையோ, செருப்பை டெய்லி யூஸ் பண்ணுவீங்க. நகை டெய்லி இருக்குதா இல்லையான்னு பாக்குறீங்களோ இல்லையோ, ஆனா செருப்பு டெய்லி பார்ப்பீங்க, மஸ்ட். இது அதிகப்படியான உபயோகம். அது என்னைக்கோ ஒரு நாள் கொண்டு போக போறது, என்னைக்கோ உபயோகமாகும். நம்ம கணக்கு என்னன்னா, நகை என்னைக்கோ ஒரு நாள் கண்டிப்பா என்ன செய்யும், ஏன்னா அது வேல்யூ. இது வேல்யூ இல்லை, ஆனா யூஸ்ன்னு பாத்தீங்கன்னா அதை விட இதான் ரொம்ப யூஸ். ஆனா நாம எதை பத்திரமா வச்சிருக்கிறோம், எதை வச்சிருக்கிறோம். அதே மாதிரி தான் இன்னைக்கு குடும்பம். நிறைய பேருக்கு குடும்பம் இருக்கு, வச்சிருக்கிறாங்களா பத்திரமா வச்சிருக்கிறாங்களாங்கிறதா கேள்வி. கர்த்தர் என்கிட்ட கொடுத்திருக்கிறாரு. நிறைய பேர் இந்த குடும்பத்தை ஓட்டுனா போதும், போனா போதும், முடிஞ்சா போதும், அது உள்ள இருக்கிறத பத்தி அவங்களுக்கு எந்த விதமான, ஆனா குடும்பம் இருக்கணும். அது வந்து நிறைய பேர் சொசைட்டிக்காக என்ன சொல்லுவாங்க, மற்றவங்க என்ன நம்மளை பார்த்து பேசுவாங்க,
இப்போ சபையில நம்மளை பத்தி என்ன பேசுவாங்க, குடும்பம் இப்படி இருக்குது சொன்னா, அதனால என்ன செய்வாங்க பாத்தீங்கன்னா, கணவனும் மனைவியும் வீட்டுக்குள்ள செம்ம அடிதடி நடக்கும். ஆனா சர்ச்சுக்கு வரும்போது பாத்தீங்கன்னா ஆக்கிலா பிரிஸ்கிலா மாதிரி வருவாங்க. அவங்கள மாதிரி அவ்வளவு அன்பா வர்றதுக்கு ஆளே இருக்காது. நாம எப்படிப்பட்டவங்களா இருக்கிறோம், குடும்பம் இருக்கு, மத்தவங்க தப்பா நினைச்சிடக்கூடாது, மத்தவங்க நம்மளை கேவலமா நினைச்சிடக்கூடாது. இன்னும் கொஞ்சம் பேர் இருக்கான், மத்தவங்களை பத்தி கூட கவலைப்பட மாட்டான், கர்த்தரை நினைச்சு அவன் குடும்பத்தை ஓட்டிக்கிட்டு இருப்பான். கர்த்தர் என்ன குடும்பத்தை வச்சிருக்க சொல்லியிருக்கிறாரு, ஒழுங்கா வச்சுக்க சொல்லியிருக்கிறாரு, விருப்பம் இருக்கோ இல்லையோ ஆனா குடும்பத்தை நடத்திக்கிட்டே இருப்பான். இவங்களுக்கு உலகத்தை பத்தின பயம் கிடையாது, எந்த பயம் இல்லை, ஆனா தேவ பயம் இருக்கு. ஐயோ ஆண்டவர் சொல்லி இருக்கிறாரு. நிறைய பேர் இன்னைக்கு தேவனுக்கு பயந்து குடும்பத்தை நடத்தி கொண்டிருக்கிற ஒரு குரூப் இருக்கு. ஆனா சந்தோஷமா இருக்கிறாங்களான்னு தெரியாது, ஆனால் உண்மையா இருக்கிறாங்களான்னு தெரியாது. ஆனா ஒண்ணு, தேவ பயம் இருக்கு, ஐயோ ஆண்டவருக்கு பிடிக்காது, அப்படி ஒரு குரூப் இருக்கு. இன்னொரு குரூப் இருக்கு, தேவ பயம் இருக்காது, ஆனா சர்க்கம்ஸ்டன்ஸ் சுத்தி இருக்கிற மக்கள் இவங்களுக்கு பயந்து சொந்தக்காரங்க என்ன நினைப்பாங்க, இப்படி ஒண்ணு இருக்கு. அதனால அதை மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கிறான். இப்போ ஆதாமுக்கு சொந்தக்காரனும் இல்லை, தேவ பயமும் இல்லை, ஆனா மெயின்டைன் பண்ண சொல்லி இருக்கிறார் ஆண்டவர். சுத்தமா அதை பத்திரமா பார்த்துக்கோ அப்படிங்கிறார். இன்னைக்கு நாம் எத்தனை பேர் அதை பத்திரமாய் வைத்திருக்கிறோம், அதை பண்படுத்துகிறோம்? நிறைய பேர் போன ஜெனரேஷன், அதுக்கு முந்தின ஜெனரேஷன் இருந்த குடும்பத்தை பத்திரமாய் பாதுகாக்கிறத விட இந்த ஜெனரேஷன் ரொம்ப மோசமாக இருக்கு. ஆனா பார்க்கறதுக்கு இவங்க தான் ரொம்ப கேர் எடுக்கிற மாதிரி இருக்கு. போன ஜெனரேஷன்ல படிப்புக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் இருந்தார்கள். பிள்ளைகளை ஸ்கூலுக்கு கூட அனுப்பாத ஜெனரேஷன் இருந்துச்சு ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி, 70 வருஷத்துக்கு முன்னாடி. ஆனால் குடும்பத்தை ஒழுங்கா வச்சிருக்கணும், பிள்ளைகளை ஒழுக்கமா வளர்க்கணும்ன்ற பெற்றோர் இருந்தாங்க. இப்போ பெற்றோர் அத்தனை பேரும் பிள்ளைகளுக்கு படிப்பு கொடுக்கணும்ன்ற முடிவுக்கு வந்துட்டாங்க. ஆனா பிள்ளைகள் ஒழுக்கமா இருக்குதா? எல்லாருக்குள்ளேயும் ஒரு ஆதங்கம் இருக்கு. என்ன ஆதங்கம் இருக்கு தெரியுமா? நான் எங்க அப்பா அம்மாவுக்கு கீழ்ப்படிஞ்ச மாதிரி என் பிள்ளைங்க எனக்கு கீழ்ப்படுகிறது இல்ல, இருக்கா இல்லையா? ஆட்டோமேட்டிக்கா இருக்குல்ல. எங்க அப்பா, நம்மளே சொல்றோம்ல, எங்க அப்பா ஒரு வார்த்தை சொன்னா நல்லா அப்படியே நிப்பேன். இப்ப அவன் போயிட்டே இருக்கான், அப்பா தான் நின்று பார்த்துக்கிட்டே இருக்காரு. என்னடா போயிட்டே இருக்கிற, சொல்லுங்க சொல்லுங்க, காதல உழுதுங்கிறான். நீங்க அவனை கேட்க முடியாது இல்ல. ஆனா எடுத்து பாருங்க, அவன் 90% எடுத்திருப்பான் எல்லாத்துலயும். எடுத்து பாருங்க, அவன் வந்து டாக்டருக்கு படிக்கிறதுக்கு நீட் படிச்சுக்கிட்டு இருப்பான். இவனை ஸ்கூல்ல போய் சொல்லி பாருங்க, ஸ்கூல்ல சொல்லுவாங்க, ஐயோ எஜுகேஷன் சைடு அவனை மாதிரி வராதுங்க, புக் எடுத்துக்கிட்டே இருக்காம்பா. வீட்டுல வந்து பாருங்க, டிசிப்ளின் இருக்காது. முந்தி நமக்கு ஒரு காலத்துல சொல்லி கொடுத்தாங்க, படிப்பு 2வது, டிசிப்ளின் ஃபர்ஸ்ட். இன்னைக்கு அப்படி இல்லை, டிசிப்ளின்ங்கிறதே கேட்கக்கூடாது. கேட்டா இன்னைக்கு ஜெனரேஷன் கேப். ஆனால் குடும்பத்தை பண்படுத்த வேண்டிய பொறுப்பு எந்த தானே, தாய் தகப்பன் தானே. அது என்ன நடக்குது, பிள்ளைங்க எப்படி இருக்காங்க, ஏதா இருக்கிறாங்க தெரிஞ்சுக்கணும்ல. இன்னைக்கு 80% பெற்றோர் ஃபெயிலியரை சக்சஸ் மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. ஃபெயிலியரை சக்சஸ் மாதிரி. என்ன ஃபெயிலியரை சக்சஸ் மாதிரி சொல்லும் போதே சொல்றாங்க, என் பிள்ளைங்க என் பேச்செல்லாம் கேட்கறதே இல்லை, எங்கெங்க என் பேச்சை கேட்குது, ஃபெயிலியர். சின்ன குழந்தைக்கு சொல்றாங்க, அது இஷ்டப்படி தாங்க செய்யும், போன் கொடுத்தாதான் அது சாப்பிடும், இல்லாட்டி சாப்பிடாது. என்ன பண்ணுவீங்க, வேற வழி இல்லை, போன் கொடுத்துருவோம். ஃபெயிலியர். நம்ம அப்பா அம்மா அடிச்சு அழ ஊட்டுவாங்க, வாயில வச்சு கதற கதற சாப்பாடு ஊட்டுவாங்க. இப்ப நாம கதறி கதறி சாப்பாடு ஊட்டிட்டு இருக்கோம். நிஜம், இன்னைக்கு அதான் நடக்குது, உண்மை. ஃபெயிலியர். அப்பா அம்மா ஃபெயிலியர் ஆகிட்டு இருக்கோம். நம்ம வந்து ஒரு 10% நம்ம பிள்ளைங்க நம்ம வார்த்தைக்கு கீழ் படிஞ்சிட்டாங்கன்னா பெரிய சந்தோஷம். இப்பொழுது இது ஊழியக்காரன் பிள்ளையும் விதிவிலக்கு அல்ல, விசுவாசி பிள்ளை விதிவிலக்கு அல்ல. சில நேரங்கள்ல ஆச்சரியம் என்னன்னா, புறஜாதியார் பசங்க கீழ்ப்படுகிற அளவுக்கு கூட ஆவிக்குரிய பிள்ளைகள் கீழ்ப்படுகிறது இல்லை. அதுதான் ஆச்சரியம். இன்னைக்கு குடும்பத்துல பண்படுத்த முடியல, உண்மை அதுதான். பண்படுத்த முடியல, மெயின்டைன் பண்ண தப்புன்னு தெரியுது. எத்தனை பேரால சவுண்டா சொல்ல முடியுது? ஒரு பிள்ளைங்க தப்பு செய்யறாங்க, ஏன் மனைவி தப்பு செய்யறாங்க, கணவர் தப்பு செய்யறாரு, எத்தனை பேரால் அதை சவுண்டா சொல்ல முடியுது? இன்னைக்கு நம்ம தாய் தகப்பனால சொல்ல முடிஞ்சுதான், நம்மளால இன்னைக்கு சொல்ல முடியல. நான் எப்பவும் சொல்லுவேன், எந்த காலத்து ஆளா வேணா இருக்கட்டும், 2 விஷயம் மாறாதது. ஒன்னு, பிசாசு மாறாதவன், அவன் விழ பண்ணணுங்கிறத எல்லா காலகட்டத்திலும் செஞ்சு கொண்டுதான் இருக்கிறான். இன்னொன்று, கர்த்தர் மாறாதவர், அவர் நம்மை மீட்க வேண்டும் என்பதை எப்பொழுதும் செய்து கொண்டே இருக்கிறார். இந்த 2ம் மாறாதது. எந்த காலம் வேணா, எத்தனை ஜெனரேஷன் வேணா வரட்டும். ஒரு சில, நான் என் பிள்ளைங்கிட்ட சொன்னேன், எல்லாம் வேணான்னு கர்த்தர் சொல்லல, ஒண்ணு வேணான்னு தான் சொல்றாரு. நம்ம பிரச்சனை என்னன்னா, எல்லாம் ஓகேன்னு சொன்னாரே, அது மேல கண்ணு போகாது. ஒண்ணு வேணான்னு பாருங்க, அது மேலதான் கண்ணு போகும். பண்படுத்த முடியல குடும்பத்தை. பல இடங்கள்ல எந்த ஒரு விஷயத்த சொன்னாலும் உடனடியாக ரிஜெக்ஷன்.
அப்ப பண்படுத்துகிற சபையும் இன்னைக்கு ரிஜெக்ட் பண்ணப்படுது, பண்படுத்துகிற பெற்றோரும் ரிஜெக்ட் பண்ணப்படுகிறார்கள். எதுவும் சொல்ல முடியல இன்னைக்கு. அதான் நிலைமை. திருப்பி விசுவாசிகளுக்கு சொல்றேன், உங்களுக்கு சரி பைபிள்ல சரின்னு சொல்றத சபையிலையும் சரி வீட்டிலையும் சரி தைரியமாய் சொல்லுங்கள். ஒருத்தர் வந்து என்ன கேட்டாங்க, அவங்க குடும்பத்தில் கணவன் வீட்டில் அந்த பிள்ளையை டிவோர்ஸ் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டாங்க. இந்த பிள்ளை சொல்லிருச்சு பண்ணவே மாட்டேன் அப்படின்றுச்சு. கடைசியாக பெரிய பிரச்சனையாகி கடைசியாக என்ன சொல்லிட்டாங்க, நாங்கள் ஒன்றும் கேட்கல, கையெழுத்து மட்டும் போட்டு கொடுத்துருங்க அப்படின்னாங்க. இப்போ இந்த பிரச்சனை எங்கிட்ட வந்துச்சு, பாஸ்டர் இப்போ என்ன செய்யணும்னு சொல்லுங்க. நான் சொன்னேன், அவனை டிவோர்ஸ் வாங்கிக்க சொல்லுங்க, அப்ளை பண்ணிக்க சொல்லுங்க, என்ன வேணா பண்ணிங்க, நான் முடியாதுன்னு சொல்லிடுங்க. நீங்கள் என்ன செஞ்சிருங்க, முடியாது, நான் பண்ண மாட்டேன், நான் சைன் பண்ண மாட்டேன், நான் கோர்ட்டுக்கு வரவே மாட்டேன். அவன் அப்ளை பண்ணிக்கிட்டோம், அவன் என்ன வேணா பண்ணிக்கிட்டோம். ஏன், அவனுக்கு நான் நல்லவனா இருக்க முடியாது, எல்லாருக்கும் நல்லவனா இருக்க முடியாது, ஆனா இந்த விஷயத்துல நான் கர்த்தருக்கு நல்லவனா நின்றுவேன். நான் அப்ளை பண்ணலான்றவரை எனக்கு இஷ்டம் இல்லை, எனக்கு கிடையாது. பிச்சுக்கிட்டு போறவன் போட்டோம், 1 Corinthians 7 போறவன் போட்டோம், அதை பத்தி எனக்கு கிடையாது. ஆனால் நான் கர்த்தருக்கு முன்பாகவாது உண்மையாக நின்று கொள்ள வேண்டும். எல்லாருக்கும் முன்னாடி நல்லவனா நிக்க முடியுதோ இல்லையோ, அதைத்தான் சொல்றேன். பெற்றோருக்கும் நீங்கள் சொல்ல வேண்டியதை சொல்லிடுங்க, கேட்கறது கேட்காதது அவங்க இஷ்டம். நம்ம ஒரு லெவலுக்கு மேலதான், முந்தியெல்லாம் சொல்லுவாங்க தோளுக்கு மேல உயர்ந்துட்டா தோழன்பாங்க பசங்களை. இப்பெல்லாம் நடக்கும் போதே அது வேற மாதிரி இருக்கு. சில நேரங்களில் ஒப்படைச்சிடணும் ஆண்டவர்கிட்ட கொண்டு போயிட்டு. நம்ம அதுகிட்ட மல்லு கட்டினா ஆகாது, அதுகிட்ட போராடினா ஆகாது. இப்ப நான் வெறும் பெற்றோர் பிள்ளைகளுக்காக மட்டும் சொல்லல, பல நேரங்களில் குடும்பங்கள்ல இது ரொம்ப அதிகமாக இப்ப ஆகிக்கிட்டே போகுது. என்ன சொன்னாலும் கேட்காத ஒரு குரூப். சில நேரத்தில் நமக்கு என்ன தெரியுமா தோணுது, நம்ம கரெக்டா தான் பேசுறோமா, நம்ம பேசுறது அப்படியே ஆப்போசிட்டா புரிஞ்சுக்குது. சில நேரத்தில் கரெக்டா புரிஞ்சுக்குது, சில நேரத்தில் நம்ம பேசும்போது ரொம்ப அறிவுபூர்வமா அது புரிஞ்சுக்கிட்டு எனக்கு புரியுதுங்குது, அப்பாடா பரவாயில்ல நல்லா புரியுது. இதே மாதிரி இன்னொன்று பேசும்போது அப்போடைய நம்ம சொல்றதுக்கு ஆப்போசிட்டா, ஓ நீ என்ன நீங்க இப்படி சொல்ல வரீங்களா அப்படிங்குது. நமக்கு இது பைத்தியமா இருக்குதா, நல்லா இருக்குதா? சில நேரத்தில் நல்லா புரிஞ்சுக்குது, சில நேரத்தில் ஏன் இப்படி நமக்கு தோண மாட்டேங்குது, நம்மளால கண்டுபிடிக்க முடியல. பேசாம பிடிச்ச ஆண்டவர்கிட்ட கொடுத்துடணும். ஏன் இந்த குடும்பத்தை இவன் சொல்றான்ல, சாலமோன் சொல்றான்ல, ஆண்டவரே இந்த ஜனங்களை நடத்தக்கூடிய ஞானத்தை எனக்கு தாரும். ஏன் இதுல நடத்த முடியாது? மோசையாலேயே நடத்த முடியல. அவ்வளோ சாந்த குணமுள்ள மோசையாலேயே இதுல என்ன பண்ண முடியல, நடத்த முடியல. கடைசியில அவனையே கானானுக்குள்ள போக விடாம தடுத்துருச்சு. நம்ம பரலோகத்துக்கு போக விடாதபடிக்கு நம்மளை தடுக்கக்கூடியதான காரியங்கள் வேற எங்கேயுமே நடக்காது, வீட்டில் தான் நடக்கும். அது குடும்பத்தில் நடக்கும், பிள்ளைகளை வச்சு நடக்கும். மோசே சொல்லிட்டாரு இஸ்ரவேல் ஜனங்கிட்ட, என்னை கானானுக்கு போக விடாம நீங்க தான் தடுத்தீங்க, என்னை நீங்க போகவே விடல. அவன் போயிட்டான். தடுத்தவன் என்ன பண்ணிட்டான், அவன் போயிட்டான், அவன் பிள்ளைலாம் போயிடுச்சு, இவன் போல. எவ்வளவு கொடுமையா இருக்கும் பாருங்க. பல நேரங்கள்ல இதுதான் குடும்பத்துல நடக்குது. நாம் எவ்வளவோ நம்மை பொறுமையாக எப்படி ஆகுது, இதை தாண்டி பரலோகத்துக்கு போயிடலாம் அப்படின்னு யோசிக்கும் போது கொஞ்சம் கொஞ்சமா முதல்ல நம்மளை பண்படுத்தணும், அதுக்கப்புறம் குடும்பத்தை பண்படுத்தணும். நம்ம எப்படியாவது பண்படுத்தி வரலான்ட்டு கொஞ்சம் கொஞ்சமா மாறுறோம். ஆவியானவர்கிட்ட சுத்தி இருக்கிறது என்ன செய்யாது, மாற விடாது. நல்லா கவனிச்சு கொள்ளுங்க. குடும்பம் என்பது கர்த்தர் கொடுத்த மிக முக்கியமான ஒரு விஷயம். ஏதேன் தோட்டம் எவ்வளவு முக்கியமோ அவ்வளவு முக்கியம் உங்கள் தோட்டம். இதை பண்படுத்துறது உங்களுடைய மிக முக்கியமான ஒரு வேலை. நீங்க செய்யுங்க. கல்டிவேட்டட், குத்துங்க, எரு போடுங்க. கல்டிவேட்டட்னா என்னன்னா கொத்தி எரு போடுதல். 5ஆம் அதிகாரம் ஏசாயா புஸ்தகம் 2வது வசனத்துல ஆண்டவர் சொல்றாரு, மகா செழிப்பான மேட்டிலே என் நேசருக்கு ஒரு தோட்டம் உண்டு, திராட்சை தோட்டம் உண்டு. அதை சுற்றிலும் அவர் வேலி அடைத்து அது உள்ள கற்களை பொறுக்கி கிளை நறுக்கி அதுல ஒரு கோபுரத்தை கட்டி நல்ல கனி தரும் என்று காத்திருந்தார். அதுதான் உங்களுடைய என்னுடைய ஒரு தோட்டம். இதுல கிளை நறுக்க வேண்டியது, களை பிடுங்க வேண்டியது நம்முடைய வேலை. யூ மஸ்ட். நீங்க சொல்லுங்க, பிள்ளைங்கிட்ட சொல்லுங்க. சொல்றாங்க கணவன் தப்பு பண்றாரா சொல்லுங்க, ஜெபத்தோட சொல்லுங்க. மனைவி தப்பு பண்றாங்களா, ஜெபத்தோட சொல்லுங்க. சொல்ல வேண்டியதை சொல்லிடணும். ஏன்னா கர்த்தர் அந்த வேலையை கர்த்தர் நம் கையில் கொடுத்திருக்கிறார். ஏன்னா இந்த தோட்டத்தை கொண்டு போய் பத்திரமா ஒப்படைக்க வேண்டியது நம்முடைய பொறுப்பு.